ரெட் சிக்னல் இருக்கா, இங்கேயே நான் பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கிறேன். கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வண்டியை ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது நியூட்ரல் பண்ணிக்கலாம். தேர்ட் கியரில் இருக்கேன். தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கூட வந்துடுறேன். நான் செகண்ட்லேயே யூட்டர்ன் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கியரில் கற்றுக்கலாம். ஸ்டெப் 1 நீங்கள் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே காரை ஓட்ட கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால. பாருங்கள், யூட்டர்ன் பண்ணுறவங்களுக்காக அந்த லேண்ட் நம்ம விட்டுறணும். யூட்டர்ன் பண்ணுறவங்க வரும்போது ஃப்ரீயாக யூட்டர்ன் பண்ணி போயிடலாம். இல்லை, ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணலாம். தேர்ட்லேருந்து நான் செகண்ட் வந்துட்டேன். ஏன்னா இப்போ ஸ்லோ பண்ணாங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருச்சு. 80 கிலோ வந்துட்டாலே செகண்ட் கியர். பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸில் இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கார் இப்போ ஸ்லோப்பில் எதுவும் இல்லை. சப்போஸ் ஸ்லோப்பில் இருந்துச்சுன்னா பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட் பிரேக் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறேன். எதுவும் மூவ்மெண்ட்லாம் இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போது ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுடலாம். இப்போ ரைட் லேனுக்கு போகிறதுனால இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் சைடில் எதுவும் வெஹிக்கிள்ஸ் வரதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட்டில் வந்துடலாம். வெஹிக்கிள்ஸ் வரல. நான் இப்போ அந்த சிக்னலில் வந்து யூட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த யூட்டர்ன் பண்ணுறதுனால இங்கேயே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக அந்த லேனுக்கு மாற போகிறேன். பக்கத்தில் போய் மாறாமல் இங்கேயே இன்ச் பை இன்ச்சாக மாற போகிறேன். பின்னாடி எதுவும் வெஹிக்கிள் வரல. கொஞ்சம் லாங்கில் தான் வருது, லாரிலாம் வருது, ஆனால் லாங்கில் வருது. அதோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வரணும். ரொம்ப பக்கத்தில் வருது அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட்டில் கூட நம்ம மூவிலே இருந்துட்டு ரைட் வந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான். இப்போது ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணி பிரேக்கோட கண்ட்ரோலில் நிற்கிறேன். செகண்ட் கியரில் இருக்குது. செகண்ட் கியர்லேருந்து நியூட்ரல் வந்துடுறேன். இப்போது கொஞ்சம் ஸ்லோப்பில் நிற்கிறோம், அதனால் இப்போ பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கால் எடுத்தால் இன்ச் பை இன்ச்சாக வண்டி வந்து பின்னாடி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. பின்னாடி ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து நிற்கிது அப்படின்னா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுக்கிறது நல்லது. நான் ரைட் இண்டிகேட்டர் கண்டிப்பாக போடணும். இந்த இடத்துல ரைட் லைனில் நிற்கிறேன், யூட்டர்ன் பண்ண நிற்கிறேன். பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு நான் ரைட்டில் போகிறேன்னு சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கியரில் லெஃப்ட் சைடில் யாரும் வராங்களான்னு பார்த்துக்கணும். சடனாக யாரும் குறுக்க வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு கியர் எப்போவுமே மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அகைன் செகண்ட் கியர். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. தேர்ட் கியர் போட்டுடுறேன். ஃபோர்த். எப்போவுமே நம்ம கார் ட்ரைவ் பண்ணும்போது லாங் விசிபிள் இருக்கணும். லாங்காக நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம கார் பக்கத்தில் லெஃப்டில் ரைட்டில் என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். மெயினாக லாங்காக விசிபிள் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி சொல்கிறது, லாங்காக நீங்கள் மூமெண்ட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அட்வான்ஸாக இங்கேயே நம்ம அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ ரெட் சிக்னல் இருக்கா, இங்கேயே நான் பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கிறேன். கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வண்டியை ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது நியூட்ரல் பண்ணிக்கலாம். சிக்னல் ரெட் இருக்குது. ஆட்டோ குறுக்க போயிட்டார், திட்டிட்டு போகிறாங்க பைக்கில் போகிறவங்க. எப்போவுமே சொல்லியிருக்கேன், சிக்னலாக நிற்கும் போது பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் சிக்னலாக இருந்தால் ஹேண்ட் பிரேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கியர். தேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் சிக்னல் இருக்குது. பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலாக ஸ்லோ பண்ணிக்கிறேன். அப்புறம் கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி, எப்படியும் நம்ம கியர் டவுன் பண்ணணும், இல்லை நியூட்ரல் பண்ணி ஆகணும். அதனால் கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் கொண்டு வந்துட்டேன்.
க்ரீன் சிக்னல், ஃபுல் கிளச்சு, ஃபஸ்ட்டு கியர், ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு இவர், ரைட்டில் போகிறாரு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போகலாம். ஓகே, செகண்ட் கியர் போட்டுறேன். தேர்ட் கியரு, ரைட் லைனில் வரதுனால ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இண்டிகேட்டர் எப்போவுமே ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க. இப்போ ஒரு டேனிங்னு எடுத்துக்கிட்டால் தான் ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ரோட்டில் லேண்ட் மாறுறோம், இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது, நம்ம தான் ஆஃப் பண்ணிக்கணும். சின்ன ஒரு மெக்கானிக்கல் கான்செப்ட் தான். ஃபுல்லாக ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணி, ரைட் இண்டிகேட்டர் போடுறீங்களா, ஃபுல்லாக ரைட் ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் வரும்போது தான் அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். ஃபோர்த்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிராசிங்கில் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் வரணும். புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு, நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் ஃபியரோடு இருக்கிறவங்க, அவங்களாம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது போக இப்போ இன்னும் கார் ஓட்டவே ஸ்டெப்பு எடுக்கலை, ஆனால் கார் ஓட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸ்டெப் 1 நீங்கள் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே காரை ஓட்ட கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால. சும்மா நான் ப்ரமோட் பண்ணுறேன்னு இல்லை, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா. இல்லைனா நெகட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் தானே, நீங்கள் அது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்றாப்புல என்ன அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிப்பேன். ஃபோர்த்து கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ஃபிஃப்த்து கூட போடலாம் அந்த ரோடில். கொஞ்சம் இது 2 கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த ஃப்ளைஓவர் மட்டும், மேடவாக்கம் ஃப்ளைஓவர். இது மேக்ஸிமம் சென்னையில் இதுதான் ஹையஸ்ட் லென்த்துன்னு நினைக்கிறேன். இதை விட்டு வேறு ஏதாச்சும் ஃப்ளைஓவர் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையோட லாங்கஸ்ட்டு ஃப்ளைஓவர் வந்து இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர் தான். இது வந்து தாம்பரம் டு வேளச்சேரி ஹைவேல இருக்குது, மேடவாக்கத்தில். அதான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இப்போ சப்போஸ் லேடிஸாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஒரு காலேஜ் முடிக்கிறீங்க, கார் ஓட்டணும்னு ஆசை இருக்குது, 18+ ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்கள் வீட்டில் கார் இருக்குது, ட்ரைவ் பண்ணுறாங்க, இல்லை எதுலேயோ கேப்லேயோ எதுலேயோ போகிறீங்க அப்படின்னா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எப்படிலாம் ஓட்டணும், சிக்னலில் இந்த சிம்பிள் இருந்தால் இது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு இப்போவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைவாக ரோடு கார் எடுத்து வந்து ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்காது, ரொம்ப பழகின விஷயமா இருக்கும். அதனால் கார் ஓட்டுறதுல மட்டும் கவனம் வச்சுக்கலாம். அந்த சிக்னல் அப்சர்வ் பண்ணுறது, டிராஃபிக் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோனால். பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், வேறு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். பிரேக்கு ஃபுல்லாக, கிளச் ஃபுல்லாக, ஏன்னா சடனாக உள்ளே வந்துட்டாங்கல்ல. பிரேக் ஃபுல்லானா நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஒரு 70% ப்ரெஸ் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். ஃபுல்லானா ப்ரெஸ் பண்ணால் அப்படி நின்றுடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணணும். இப்போது நான் அந்த சைடு போய் நிற்க முடியாது. ரைட் சைடில் வந்து பாருங்கள், யூட்டர்ன் பண்ணுறவங்களுக்காக அந்த லேண்ட் நம்ம விட்டுறணும். யூட்டர்ன் பண்ணுறவங்க வரும்போது ஃப்ரீயாக யூட்டர்ன் பண்ணி போயிடலாம். அவங்களுக்கு ஒரு 11 செகண்ட்ஸ் ஓடுது. நம்ம அதில் போய் நின்னோன்னா அவங்க யூட்டர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட் கியர் போடுறேன், ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். செகண்ட் கியர் போட்டேன். தேர்ட் கியர். கிராசிங்கில் நிற்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போகணும்.
எப்போனாலும் அவங்க குறுக்க வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்லோவாக தான் வரோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு திடீர்னு உள்ளே வருவாங்க. இல்லை நமக்கு பின்னாடி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வரல, ஃப்ரீயாக இருக்குன்னா அவங்க நம்ம ஒரு வண்டி நின்றுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காகக்குள்ளே வரலாம். அவங்க ஒன்றுமே இல்லை, பதட்டப்பட தேவையில்லை. ஆக்சிலேட்டர் கால் எடுக்கிறீங்க, பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணுறீங்க. நிற்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன கியர் தேவையோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இது பேனிக் ஆக வேண்டிய தேவையே இல்லை, ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணலாம். தேர்ட்லேருந்து நான் செகண்ட் வந்துட்டேன். ஏன்னா இப்போ ஸ்லோ பண்ணாங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருச்சு. 30 பிலோ வந்துட்டாலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 30 பிலோ வந்துட்டாலே செகண்ட் கியர். நேற்று சண்டே டான்ஜேஆர் பிரியாணின்னு இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் டான்ஜேஆர் விளாக்ஸ்னு இருப்பார், அவரோட ரெஸ்டாரண்ட் தான் இது. இதில் சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு விளாக் போட்டிருக்கேன். சாப்பிட்றதுன்னா வேளச்சேரிலேருந்து தாம்பரம் போகும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ட மாதிரி. அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு மேலே பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம். புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. யூடியூப்பில் இருந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்டார்டிங் லெவல்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நேற்று ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். மட்டன் நல்லா இருந்துச்சு, சிக்கன் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஒர்க்கர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து கூட அவங்க ஒர்க்கர்ஸை எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணி வச்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவருக்கு வந்து 3 மில்லியன் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன், 2.6 மில்லியன். அப்படி பார்த்தா நம்ம சென்னையில் ஒரு 10% இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 2 to 3 lakhs இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கையிலேருந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு ஒர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதில் ஒரு அங்கிள் இருந்தார், அவங்க ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தார். கொஞ்சம் அந்த ஆக்டிவோடு எல்லோரும் இருந்தாங்கனாலே ஓகே தான். அந்த அங்கிள் ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. ஒர்க்கர்ஸுமே அவங்கள குறை சொல்ல முடியாது. 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருந்தாங்கன்னா எப்படி பாருங்க. டக்குன்னு சடனாக டிராஃபிக் ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் வந்து டேரெக்டாக செகண்ட் கியர் வந்துட்டேன். அவ்வளோதான், ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணலாம். போக போக உங்களுக்கும் இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் வந்துடும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கார் ட்ரைவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் எப்படியும் உங்கள் ஸ்டேஜில் தான் கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, டிரைவிங் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. நான் அதுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட் பண்ணுறேன். நான் நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வீக்கெண்டில் அவங்க டைம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கிராசிங்கில் வராங்க. 3rd கியர்லேருந்து நியூட்ரல் வந்துட்டேன். ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பதட்டப்படுறாரா? லோடு மேன் நினைக்கிறேன். லோடு மேனை எடுத்து ரிவர்ஸ் எடுத்து விட சொல்லிட்டாங்க போல். டிரைவர் மாதிரி தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு கியர் போட்டுறேன். இதான் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கெலாம் நான் சொல்லியிருக்கேன். சரி, ஒரு கால் வருது, நான் ஓரமாக நிப்பாட்டிடுறேன். கால் வருதுன்னு டிரைவிங்லேயே பேசக்கூடாது. பேச முடியும், நான் பேச ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓரமாக இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டோன்னு அப்படி இருந்துடக்கூடாது. பார்க்கிங் லைட்டு, ஹசார் லைட்டு ஆன் பண்ணிவிட்டு
ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துடுறேன். பேக் டு வீடியோ வந்துடலாம். கால் பேசிட்டேன். சார் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோப்பில் நிற்குது. பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. டைரெக்டாக நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸில் இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ரைட் இண்டிகேட்டர் போட்டு வெஹிக்கிள் எதுவும் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லாரிலாம் வருது. அவங்க ரைட் லேனில் போகிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி ஸ்லோ மூவிங்லேயே இருக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்லோ மூவிங்கில் எதிர்க்க வர ஆட்டோ வருது, பார்த்து போய்க்கலாம். சடனாக அந்த பக்கம் ரைட்டில் தான் நம்ம போக முடியாது. இந்த லேன் ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் நம்ம நியர்பையில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு பிரதர் வந்து வேளச்சேரியிலேருந்து பேசினார். கார் வாங்கியிருக்கேன், வாங்கி 1.5 மாதம் ஆகுதுன்னு சொன்னார். இப்போ நியூட்ரு பண்ணிட்டேன். நியூட்ரு பண்ணி பிரேக்கோட கண்ட்ரோலில் வரேன். நீங்கள் அப்படி டேரெக்டாக என்ன கியரில் வரீங்களோ அதில் கூட வரலாம். கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிட்ட வந்து கூட கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வேளச்சேரி ஃப்ரெண்டு வந்து பேசினார். 1.5 மாதம் முன்னாடி தான் கார் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஓட்டினது இப்போது அந்தளவுக்கு டச் இல்லை. கொஞ்சம் ஃபியர் ஆகுது எனக்கு. இப்போது ட்ரைவ் பண்ணுறேன், பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நார்மலாக ஓட்டுற எனக்கே என்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல. கொஞ்சம் ஃபியர் ஆகி ஆஃப் ஆகிடுது வெஹிக்கிளு. என்ன ஸ்டெப் பண்ணணும், என்ன அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஐடியா இல்லாமல் போயிடுது அந்த ஃபியரில். கொஞ்சம் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபியர் எனக்கு போகணும் அப்படின்னாரு. ஊரில் வந்து ஒய்ஃபும் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள போயிட்டு நான் பிக் பண்ணி நான் தனியாக போய் கூப்பிட்டு வரணும். அதுதான் என்னோடய இப்போ இருக்கிற கோல் எனக்கு. அதை மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வரேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அவரோட ஏரியாவில் வந்து ஸ்ட்ரீட் கார்னர்லேயே பைப் லைனுக்காக ஏதோ தோண்டி போட்டிருக்காங்க போல். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். 3rd கியர்லேருந்து 2nd கியர் வந்துக்கிறேன். இன்னும் ரொம்ப ஸ்லோவாக வரேன்னு அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வெஹிக்கிள்லாம் வருதில்ல, ஃபஸ்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணி ஸ்லோ மூவிங்லேயே வரலாம். இப்போ என்னென்னா அந்த பிரதரோட ஸ்ட்ரீட் முனையில் வந்து குழி தோண்டி போட்டிருக்கதால ஃபஸ்ட்டு டு 2nd வந்துடுறேன். குழி தோண்டி போட்டிருக்கதால இப்போதைக்கு கார் எடுக்க முடியாது. அவரும் ஃபீல் பண்ணுறாரு, புது கார் வாங்கி என்னால் வெளியில் எடுக்க முடியல 2 வீக்ஸாக, இன்னும் 1 வீக்கில் ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர், நீங்கள் வாங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு கற்றுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு என்னோடய ரெக்கமெண்டேஷன். அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிரைவிங் ஸ்கூல் போயிருங்க. சப்போஸ் வீட்டில் கார் இருக்குது அப்படின்னா கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக்ஸ்னால் ஒரு சின்ன ஃபியர் வந்து உங்களுக்கு போயிடும், ரோட்டில் ஓட்டுற ஃபியர். ஏன்னா சப்போஸ் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிங்கன்னா கூட யூட்டர்ன் பண்ணிக்கிறேன், இண்டிகேட்டர் போடுறேன், 3rd கியரில் இருக்கேன், 3rdலேருந்து ஃபஸ்ட்டு கூட வந்துடுறேன். நான் 2ndலேயே யூட்டர்ன் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கியரில் யூட்டர்ன் போட்டேன், ஃபஸ்ட்டு டு 2nd வந்துடுறேன். கேட்க இந்த கிராசிங்கில் யாரும் வராங்களான்னு இந்த வராங்க பார்த்தீங்களா? என்ன பண்ணணும், பிரேக்கு ஃபுல் கிளச்சு. பாதி ரோடு வந்து நிற்காதீங்க, போயிருங்க. இல்லைனா நீங்கள் நில்லுங்க, ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா வாங்க. அதான் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிங்கன்னா கூட அவங்க சைடில் வந்து கிளச்சு பிரேக்லாம் இருக்கும். இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ஓகே, வீக்கெண்டில் ரெடியாக இருந்தாலும் எனக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகும் ஸ்டார்டிங் லெவலில். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதுவே நம்ம டிரைவிங் ஸ்கூல் போனோம் அப்படின்னா அவங்க சைடில் கிளச்சு பிரேக் இருக்கிறதுனால வண்டி ஆஃப் ஆகாது. ஸ்டார்டிங் லெவலில் அவங்க கொஞ்சம் ஃபியரை போக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்.
ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, பள்ளிக்கரணையில் அந்த டான்ஜேஆர் விளாக்ஸ் அவரோட ஹோட்டல் இப்போ நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணார். நாங்கள் சண்டே போனோம். ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. கொஞ்சம் அவர் ரெடி பண்ண முடியும். அவருக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ரெடி பண்ணி கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரோ. வீடியோ உங்களுக்கு யாராவது டேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 5 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு 2-3 பேர் லீவ் போட்டால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்க பார்த்துப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் திருத்தணி போகும்போது பெரம்பூர் ஸ்ரீனிவாசான்னு ஒரு ஹோட்டல், அங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்போது ஏசி ரூமாக இருந்தாலும் வெளியிலையும் சரி, ஓகே. நம்ம கஸ்டமர்ஸை விட ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ஏசி ரூமில், சின்ன ரூமில் அதிகமான ஆளுங்க நிற்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதே க்ரௌடை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள் பக்காவாக அந்த இடத்துல இருந்துருந்தாங்க அப்படின்னா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ப்ராப்பராக இருக்கிறாங்க. ஆனால் ஒர்க்கர்ஸு ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று அந்த இடத்துல மிஸ் ஆனால் கூட தப்பு தான். இப்போ அவ்வளோ பேர் உள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் டேப்பு கையில் வச்சுருக்காரு. அவர் நிற்கணும். அவங்க ஆர்டரு பிக் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸ்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லலாம். இது ஓகே, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. இப்போ என்னென்னா, அவங்கக்கிட்ட வந்து மேன் பவர் அவ்வளோ இருக்குது, ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காங்க. நம்ம கேட்குற பொருள் உடனே நமக்கு வந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்களுமே ஒரு 5 to 10 பேர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரவங்களுக்கு உங்களால் ஈஸியாக டைமிங்க்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் டைமிங்க்கு கொடுத்துட்டாலே அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்த கஸ்டமர் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே நீங்கள் 10 நிமிஷம் ஆக்குனீங்கன்னா அடுத்தடுத்த கஸ்டமர் வரும்போது டைம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. உங்களோட ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களால் முடியும். நல்லா பண்ணுங்கள் ப்ரோ. ஆல் த பெஸ்ட். ஓகே, எனக்கு சார்ஜ் இறங்குற மாதிரி இருக்குது. பிளிங்க் ஆகுது கேமராவில். நான் இன்னொரு நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் வரேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நியூ கண்டென்ட், நியூ வீடியோஸ்லாம் வரும். ஸ்டே டியூன். சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போட்டதுனால ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணி ஃபுல் கிளட்ச் ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் பண்ணிடலாம்.